ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாட்டி இருக்காங்களே, நம்ம செல்லியன்ட்டி நீயாட்டியும் நான் திரும்பவும் உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் சேர்த்து வைக்க போகிறேன்னு சொல்ல, நம்ம செல்லியை இருந்துட்டு பாட்டி நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு பாட்டி, இப்படிப்பட்டு பாசிபிள் ஆகும், அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதை விட்டு எப்படி வெளியே வருவாங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஒரு டெமோவாக ஒன்று சொன்னாங்க. இந்த காலத்தில் பசங்களே இப்படி தான், ஆம்பளைங்களே இப்படி தான் அப்படின்னு ஒரு டைலாக் அடித்தாங்க பாருங்கள். ஒரு சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க பாட்டி, அதாவது எல்லாருமே உங்கள் பிள்ளை மாதிரி இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. நீ எடுத்துக்கோ, நீயே மாலினி பின்னாடி சுற்றின, இப்போ திருந்து வரலையா, அந்த மாதிரி தான்டா அப்படின்னு சொல்லி ஒரு டெமோ சொல்ல உடனே வாயடிச்சு போயிட்டாராம்மா. என்ன பண்ணுறது, தான் செஞ்ச தப்பை இன்னொருத்தவங்க சொல்லி காமிச்சா அதுக்கப்புறம் திரும்ப நியாயத்தை கூட கேட்க தோணதே, அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த உலகம். அதுக்கப்புறம் பார்த்தா பாட்டி நீ ரொம்ப டூ மச்சா போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிட்டாரு. இனியா உட்காந்து பேசிகிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து நம்ம கோபி வர வந்தோடனே, என்ன இனியா நல்லா படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. டேடி எனக்கு ஒரு 1000 rupees வேணும்னு சொல்லி கேட்க, எதாக இருந்தாலும் நான் தானே செலவு பண்ணுவேன், நீ இதுக்கு உங்கள் டேடிகிட்ட கேட்குறேன்னு பாக்கியாக சண்டைக்கு வர, நீயும் பாதி செலவு பண்ணு நானும் பாதி செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து மையூ வராங்க. வந்தோடனே டேடி நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் கிளாஸில் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அவங்க விளாண்ட கேமை பற்றி பேசிகிட்டு இருக்க. இதை பார்த்தோன்னே கற்றுக்கும் காண்டாமல் இருக்குமா, பாட்டிக்கு முகம் இத்தனையாக போயிடுச்சுங்க. உடனே உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்க, பவுச் போதும்னு சிம்பிளாக அந்த குழந்தை சொல்லிடுச்சுங்க. குழந்தை மனசை நோக கடிக்கக்கூடாதுன்னு உனக்கு சொல்லியே தரலையாமா, போய் உங்கள் பாட்டை கேளுடின்னு கண்ணா பின்னான்னு பேசி விட்டாங்க. அந்த டைம் பார்த்து கோபி இல்லைங்க. இதை பேசிக்கிட்டே இருக்க டைமில் ராதிகா வந்துட்டாங்க. கடைசி கிளைமேட்ஸில் வந்துட்டு பக்கி அப்படிங்கிற மாதிரி. ஐயோ மாட்டிக்கிட்டான் கட்டருமை மாட்டிக்கிட்டான், அந்த மாதிரி ஆயிடுச்சு கோபியோட நிலைமையை பார்க்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வா மையோ நம்ம சேர்ந்து போகலாம், நான் போய் பவுச் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ராதிகா ஒன்றும் தேவையில்லைங்க